ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உளுத்தம் பருப்பு துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்துட்டு முதல்ல ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து நார்மலாக எப்போவும் எல்லா சட்னிக்கும் யூஸ் பண்ணுற எண்ணெயை விட கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். நீங்கள் அது வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. உளுத்தம் பருப்புமே அதிகமாக தேவைப்படும். நான் அதாவது ஒரு சின்ன கப்பு நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த கப்பில் 3/4 கப் எடுத்துக்கிட்டேன். நான் அதிக குவான்டிட்டியில் செய்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன். நான் வந்துட்டு அது காட்டுறேன் பாருங்கள். அதுக்கடுத்து இதை போட்டு நல்லா எண்ணெயில் கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வறுத்துக்கணும். இந்த சட்னியில் வந்துட்டு தேங்காய் பல்லாக தான் போடணும், நம்ம துருவி போட்டுறக்கூடாது. தேங்காய் வந்து நல்லா எண்ணெயில் நான் வறுபட்டு வரும்போது நல்லா அதனுடைய டேஸ்ட்டுமே நல்லா வரும் இந்த துவையலுக்கு. அதுக்கு தான் இப்போ இது வந்து நல்லா நம்ம வந்து கோல்டன் ப்ரௌன் ஆன வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது வந்துட்டு இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வரமிளகாய் தேவையான அளவு போட்டுக்கணும். நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக புளி, ரொம்ப அதிகமாக போட்டுறக்கூடாது. ஒரு சும்மா சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க, அதையுமே இதில் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நான் தேங்காய் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. துருவி மட்டும் போட்டுறக்கூடாது, இதனோட டேஸ்ட் வேறு மாதிரி மாறிடும். எண்ணெயில் வந்துட்டு முழுசாக தேங்காய் வந்து ஃப்ரை ஆகும்போது அதனோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கு தான் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சட்னி வந்துட்டு கொத்தமல்லி கடைசியாக போட வேண்டியிருக்கும். வேறு இந்த கொஞ்சமாக வீட்டில் இருக்க பொருளை வச்சே வந்துட்டு சுவையாக சட்னி எப்படி செய்கிறது, துவையல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது வந்து நான் சொல்லியிருக்கேன். வேறு எதுவும் வாங்க கூட தேவையில்லை. இதில் வந்துட்டு இது வந்துட்டு ரைஸ்க்கு கூட நல்லாயிருக்கும். ரைஸில் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நான் தேங்காய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு கடைசியில் வந்து அரைக்க போகிறேன். இப்போ நான் தேங்காயுமே ரொம்ப வறுத்துடக்கூடாது. நான் பாருங்கள், ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன உடனே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான், துவையல் ரெடி. இந்த துவையல் வந்துட்டு எல்லாத்துக்குமே, சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். முக்கியமாக வந்துட்டு நம்ம ஏதாவது கஞ்சி காசுறோம் வீட்டில் அப்படின்னா, அதுக்குமே கேழ்வரகு கஞ்சி கிடையாது, கோதுமை கஞ்சி அந்த மாதிரி நம்ம வீட்டில் ஏதாவது காசுவோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு இதை சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். வேலைக்கு போகிறவங்க நம்ம வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு டம்ளர் கஞ்சி அப்புறம் இந்த துவையல், இது ரெண்டுமே சேர்த்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா காலையில் சாப்பிட்டு போனாங்களே இது ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இதில் கொஞ்சமாக சின்ன சைஸ் துண்டு இஞ்சி சேர்த்து வதக்கிட்டு அரைச்சோம்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப போட்டுடக்கூடாது, இஞ்சி துவையல் ஆகிடும். இது வந்து உளுத்தம் பருப்பு துவையல் இல்லையா, நான் வந்துட்டு எங்களுக்கு வந்து இஞ்சி சேர்த்தா பிடிக்காது, அதனால் இஞ்சி சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நான் வந்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப மைய அரைச்சிடக்கூடாது. இப்போது இது இட்லியோட சேர்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.